Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு ஓணம் சத்யா ஸ்பெஷல் டிஷ். ரொம்ப டெலிஷியஸ் சைட் டிஷ். ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிடுங்க. அதில் 1 கப் அளவுக்கு துருவின வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை பூசணிக்காய் நல்லா குக் ஆகி ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தயிரை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தயிர் வந்து தெரிஞ்சிடும். ஃபைனலாக கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வச்சு தாளித்து கொட்டிடுங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான வெள்ளை பூசணி பச்சடி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளை பூசணி பச்சடி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.